பிள்ளைகள். அந்த உக்ரசேனனுக்கு பிள்ளையாக பிறந்தவன் தான் கம்சன். இந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுடுங்க. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்த்து விடலாம். ஆஹுகன்கிற ராஜா, அவனுக்கு தேவகன் உக்ரசேனன் 2 பிள்ளைகள். உக்ரசேனனுக்கு கம்சன் பிறந்தான். தேவகனுக்கு 7 பெண்கள் 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். பேரை சொல்றார். தஸ்யா பியாகுக புத்திரஹ ஆஹுகீகச்ச கன்யா ஆஹுகஸ்ய தேவகஹ உக்ரசேனோ தௌ புத்ரௌ தேவவான் உபதேவஹ சஹதேவஹ தேவரக்ஷிதாச்ச தேவகஸ்ய சத்வாரஹ புத்ராஹ. இந்த 4 பேர் பிள்ளைகள். 7 பெண்கள் பிறந்தார்களாம். அந்த 7 பெண்ணில ஒருத்திக்கு தான் தேவகின்னு பேர். தேவகனுக்கு 4 பிள்ளைகள் 7 பெண்கள். அதுல ஒருத்தி தேவகி பிறந்தாள். இந்த தேவகனுக்கு கூட பிறந்தவன் உக்ரசேனன். உக்ரசேனனுடைய பிள்ளைதான் கம்சன். அப்ப பெரியப்பன் சிற்றப்பன் மக்கள் தான் கம்சனும் தேவகி. அதனாலதான் அண்ணன் தங்கேன்னு சொல்லிட்டு இருக்கோம். தேரோட்ட ஆரம்பிச்சது அதனாலதான். இது கம்சனுக்கும் தேவகிக்கும் இருக்கிற உறவு. இதே காலத்திலே சூரசேனர்ங்கிற ராஜா இருந்தார். அவர் மாரீஷாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணார். அந்த சூரசேனனுக்கு பிறந்த பிள்ளைக்கு தான் வசுதேவர்னு பேர். அந்த வசுதேவருக்கு கூட பிறந்தவளுக்கு பிருத்தான்னு பேர். வசுதேவருக்கு கூட நிறைய பெண்கள் பிறந்தார்கள். அதுல ஒருத்திக்கு பிருத்தான்னு பேரு, இன்னொருத்திக்கு ஸ்ருதகீர்த்தின்னு பேரு, ஸ்ருத தேவான்னு பேரு. இவர்கள்லாம் கூட பிறந்த பெண்கள். இந்த பிருத்தாங்கிறவளும் பிறந்திருக்கா. இந்த வசுதேவருக்கு கூட பிறந்தவத்தான பிருத்தையா. வசுதேவனுடைய தகப்பனாருக்கு சூரன் சொன்னேனா, அந்த சூரனுக்கு ரொம்ப வேண்டியவன் குந்தி தேசத்து ராஜா. அந்த ராஜாவுக்கு புத்திர பேரே இல்லை. அதனால இந்த கூட நமக்கு நண்பரா இருக்காரு இல்லையா அந்த சூரசேனர், நமக்கு தான் நிறைய பெண்களும் பிள்ளைகளும் இருக்காளே, ஒரு பெண்ணை கொடுமேன்னு கேட்டார். இந்த பிருத்தாங்கிறவளை தத்து கொடுத்துட்டார் இந்த ராஜா. அங்க போனபடியாலதான் அவளுக்கு குந்திங்கிற பேரே ஏற்பட்டது. அந்த குந்தியினுடைய பிள்ளைகள் தான் பஞ்சபாண்டவர்கள் 3 பேர். முதல் 3 பேரும் பிறந்திருக்கா. அப்ப கண்ணனுக்கும் குந்திக்கு என்ன உறவுன்னு பாருங்க. வசுதேவர், வசுதேவருடைய தகப்பனார் சூரசேனர், வசுதேவருக்கு கூட பிறந்தவதான் பிரதா, வசுதேவருடைய பிள்ளை கண்ணன். அப்ப கண்ணனுடைய தகப்பனாருக்கு சகோதரி இந்த குந்தி தேவி அத்தை. கண்ணனுக்கு குந்தி அத்தை. அப்ப அத்தையினுடைய பிள்ளைகள் அத்தனை பேர் அத்தை பிள்ளைகள். பாண்டவர்கள் கண்ணனுக்கு அத்தை பிள்ளைகள். இது ஒரு அத்தை பிள்ளையினுடைய கதை. இன்னொன்னு, இந்த பிருத்தாங்கிறவள் குந்தி தேவியா போனாளா, இந்த குந்தியினுடைய பிள்ளை அர்ஜுனன். அதனாலதான் கவுந்தேயன் அவனுக்கு பேர். அப்பப்ப கீதையில கவுந்தேய கவுந்தேயன்னு கண்ணன் கூப்பிடுவான். குந்தியோட பிள்ளை கவுந்தேயன். இன்னொரு பேர் சொல்றேன், பிருத்தான் இவருக்கு பேருன்னு பார்த்தோம் இல்லையா. பிருத்தாவனுடைய பிள்ளைங்கிறதுனால பார்த்தன்னு பேர். இப்ப திருவல்லிக்கணியில பார்த்த சாரதியா சேவை சாதிக்கிறானா, பார்த்தன் அர்ஜுனன், பார்த்தனுக்கு சாரதி பார்த்த சாரதி. அதனால பிருத்தையனுடைய பிள்ளை பார்த்தன், குந்தியினுடைய பிள்ளை கவுந்தேயன், பாண்டுவனுடைய பிள்ளை பாண்டவன். இதெல்லாம் அவர்களுக்கு இருந்த பேர். இது கண்ணன். வாசுதேவன், வசுதேவருடைய பிள்ளைக்கு வாசுதேவன் பேர். இதெல்லாம் அத்தை பிள்ளை, அம்மான் பிள்ளை, மாமா பிள்ளை. இந்த 2 பேருக்கும் உறவு. இது மட்டும் இல்ல, இதுக்கு கூட ஒத்தி இந்த பிருத்தைக்கு கூட பிறந்தவள் சேதி தேசத்து ராஜா தமோகோஷங்கிறவனை கல்யாணம் பண்ணா. அதுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அவனுக்கு சிசுபாலன்னு பேர். ஆக 2 ஒரே உறவு. இப்ப கண்ணனுக்கு அர்ஜுனாதிகளும் ஒரு அத்தை பிள்ளை, இன்னொரு அத்தை பிள்ளை சிசுபாலன். ரொம்ப நெருங்கின உறவு கண்ணனுக்கு 2 பேரும். ஆனா இவ எப்படி நடந்துட்டா அவன் எப்படி நடந்துட்டான்ற கதை எல்லாருக்கும் தெரியும். இவ எத்தனைக்கத்தனை பக்தாளா இருந்தாலோ அத்தனைக்கு அத்தனை வசே தீர்த்தான். இது சிசுபாலன் பண்ணினது. ஆக நெருங்கின உறவுக்காரர்களாக இருக்க கண்ணன் பெருமான் பிறப்பதற்காக முடிவு பண்ணினான். அழ்வார் பாசுரத்தில் அழகா காட்டினார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும். ஆண்டாளுடைய பாசுரம், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நடந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்னு நெடுமாலே. வசுதேவனுக்கு குமாரனாக கண்ணன் பெருமான் பிறந்தான். 2 பேருக்கும் கல்யாணம். தேவகிக்கும் வசுதேவருக்கும். தேவகியும் வசுதேவரையும் தூக்கி தன்னுடைய ரத்தத்துல உட்காத்தி வச்சு தேர ஓட்டின்னு போயிட்டு இருக்கான் கம்சன். ஆகாசவாணி சொல்லித்து, இவர்களுக்கு ஓட்டின் போறியே, பிறக்க போகிற 8வது குழந்தை உன்னை கொல்ல போகிறது. உடனே கத்திய உருவிண்டு தேவகியை கொல்றதுக்காக போனான். வசுதேவர் மன்றாடி கேண்டார், பெண்ணை கொன்ற குற்றம் வேண்டாம், கூட பிறந்தவளை கொன்ற குற்றம் வேண்டாம், கல்யாண தன்னிக்கு கொன்ற குற்றம் வேண்டாம், இந்த 3 உனக்கு வேண்டான்னு கேட்டா விட்டுட்டார். அப்ப சத்தியம் பண்ணி கொடுத்தா, பிறக்கிற எல்லா குழந்தையும் உங்களிடத்திலேயே கொடுத்து விடுகிறோம் பண்ண சத்தியம். கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்தான். அதே காலத்திலே பூமி பிராட்டி கம்சன் படுத்தின அட்டகாசத்தை தாங்க மாட்டாமல் ஒரு பசுவின் உருக்கொண்டு பிரம்மாவை சென்று கிட்ட. பிரம்மா திருப்பார்கடலிலே நாராயணன் சென்று பிரார்த்திக்க, கவலை வேண்டாம், என்னுடைய 2 முடிகளை எடுத்து போடுகிறேன். ஒன்னு கருத்த முடி, ஒன்னு நரைத்த வெளுத்த முடி. வெளுத்த முடியிலிருந்து வெளுத்த பலராமனும், கருத்த முடியிலிருந்து கருத்த கண்ணனும் உலகத்திலே பிறப்பார்கள். இந்த தேவர்கள் அத்தனை பேரும் ஆய்க்குல பெண்டிராகவும் ஆயர் மக்களாகவும் போய் பிறப்பார்கள். கம்சனுடைய கொட்டத்தை நாம் முடித்து தருவோம் என்று கண்ணன் பெருமான் சொல்ல, ஒரு கர்ப்பமாக ஏற்பட ஒரு கர்ப்பத்தையும் கொண்டு போய் கம்சனிடத்திலே கொடுக்க, அவன் கல்லிலே மோதி எல்லாரையும் கொன்று முடிக்க கண்ணன் பெருமான் காத்துட்டு இருக்கான். 5 பேர் முடிஞ்சு படுத்து 6வது கர்ப்பம், 7வது கர்ப்பம்,
8வது கர்ப்பம். இதுல 7வது கர்ப்பம் தான் பலராமன். கண்ணனுடனே தன்னுடைய யோகமாயாங்கிறவளை பார்த்து ஆணையிட்டான். யோகமாயா, நீ நேர போய் யசோதையனுடைய வயிற்றிலே பிற, பெண் குழந்தையாக பிற. உனக்கு 2 வேலை தரேன். அங்க போய் திருவாய்ப்பாடியிலே யசோத வயிற்றுல பெண் குழந்தையா நீ பிறக்கணும். 2வது, இந்த தேவகிக்கு 7வது கர்ப்பம் இருக்குமா, அந்த கர்ப்பத்தை மாத்தி வெளியில எடுத்துன்னு போய் யமுன நதியை தாண்டி வசுதேவருடைய இன்னொரு பத்னி அந்த பக்கத்துல ரோகிணின்னு இருப்பாள், அவளுடைய வயிற்றுல இதை கொண்டு போய் வச்சுடு. கர்ப்பத்தை கர்ஷணம், கர்ஷணம்னா இழுத்துன்னு போறதுன்னு அர்த்தம். இந்த கர்ப்பத்துல இங்கேயே இழுத்துன்னு போய் அங்க மாத்தி தொல்லியோ. அதனாலதான் பலராமனுக்கு சங்கர்ஷணஹான்னு பேர். ஒரு கர்ப்பத்திலேருந்து இன்னொரு கர்ப்பத்துக்கு மாத்தப்பட்டார் பலராமன், அதனால சங்கர்ஷணன்னு பேரு. 7வது கர்ப்ப செதவி ஏற்பட்டுடுத்துன்னு நினைச்சுட்டா. 6 கர்ப்பத்தை கொண்டு முடிச்சுட்டான் பிள்ளைகளை. 7வது கர்ப்பம் ஏற்பட்டது, அதை யோகமாய விட்டு இங்கேருந்து இழுத்துன்னு போய் அந்த பக்கம் மாத்திவிட்டான். இப்ப கடைசி கர்ப்பம் 8வது கர்ப்பம். கண்ணனம் பெருமான் தேவகியினுடைய வயிற்றிலே தோன்ற, அதே சமயத்திலே அந்த பக்கத்திலே யசோதைக்கு பெண் குழந்தை பெறத்திருக்க, தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா என்ன அழகான மழைக்காலம் வந்து சேர, ஆவணி மாசமான பாத்ரபத மாசத்திலே அஷ்டமி திதியிலே ரோகிணியான நன்னாளிலே வேண்டி தேவரக்க வந்து பிறந்ததும், வீங்கிருள்வாய் காண்டலிர் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும் என் பெருமானே கீழே வந்து பிறந்தான். கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே வரமௌக்திகம் கரதலே வேணு கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுரளிதம் கண்டேஜ முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. எம்பெருமான் திருவவதாரம் பண்ணினான். பிறந்தத்த பெரியாழ்வார் பாடினார் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ண சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தங் கலந்த அலராயித்தே என்னும் மகனொருவுக்கல்லாத மாமேனி மணிவண்ணன் சின்ன குழந்தை கண்ணனாக பிறக்க, பிறந்தவுடனே 4 தோள்களுடைய சங்க சக்கரத்தை தரித்துக் கொண்டு ஒளிபடைத்த திருமேனியோடைய சேவை சாதிக்க பிரார்த்திக்கிறார் வசுதேவர். இவன் இந்த 4 தோளை கேள்விப்பட்டா கம்சன் கொல்றதுக்கு வந்துருவான். உபசர்மர சர்வாத்மன்னு ரூபமேத்தது சதுர்புஜம். நீ 2 தோள்களுடைய சேவை சாதிக்கணும்னு சொல்ல, கண்ணனின் 4 தோள்களை மறைத்துக் கொண்டு 2 தோள்களாக குழந்தையாக கிடந்தான். கிடந்த குழந்தையை பெற்றோர்கள் 2 பேரும் இன்னைக்கு ராத்திரி முழுக்க பார்த்துட்டு இருக்கட்டும். இனி மேற்கொண்டு குழந்தை எப்படி வளர்ந்தான்ங்கிற கதையை நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்த கோட்டியிலே தெரிவிக்கிறேன். நாளைக்கு முழுக்க பார்த்துடலாம் கண்ணனுடைய கதையத்தான். நாளன்னைக்கு முக்காவாசி பார்த்துடலாம். ஏன்னா 6வது அம்சம்ங்கிறது சுருக்கமான அம்சம் தான். அதை சொல்லி நாளன்னைக்கு ருக்மிணி கல்யாணத்தோட முடிவடையும் வந்து சேர அவசியம் நாளைக்கு எல்லாரும் 6:30 மணிக்கு வந்துடணும்னு பிரார்த்திக்கிறேன். 8:30 மணிக்கு முடிச்சுடுறேன். இல்ல இன்னைக்கு ஆட்டம் ஒரு 8:50 ஆனாலும் ஆகலாம், 9 ஆனாலும் ஆகலாம். ஏன்னா கண்ணனுடைய கதை எப்ப முடியுமோ அப்பதான் முடியும். எப்படி முடிச்சிட போறது இல்லை, ஏதோ ஓரளவுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் கொஞ்சம் அதற்கும் அதுக்குன்னு வராது இருந்துட வேண்டாம். தயாரா வாங்குவோன்னு சொன்னா சரி 9 ஆக போறாருன்னு நினைச்சு யாரும் வராது இருந்துட வேண்டாம். 8:30க்கே முடிச்சுடுறேன். வந்து சேர பிரார்த்தி அமைகிறேன்.